the gospel in power, then shall the end come. வல்லமையோடு உள்ள சுவிசேஷம், அதன் பின்பு முடிவு வரும் என்கிறதான செய்தியின் இரண்டாவது பாகம். அருமையான சகோதர சகோதரிகளே, மல்கியா 4 பின்பற்றும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை காணப்படுகிறது. மேலும் நான் அதை சரியாக இந்த செய்தியில் குறிப்பிட வேண்டியவனாயிருக்கிறேன். மல்கியா 4 தேவன் அனுப்பினதிலிருந்து செய்தியானது கடந்து வந்தது. மேலும் சகோதரன் பிரென்னாம் கர்த்தரோடு இருக்கும்படியாக பரம வீட்டிற்கு சென்று விட்டார். நான் இதை சொல்லி முடிக்கும் பொழுது உலகம் முழுவதிலும் இருந்து என் மீது கோபப்படுகிற யாராவது இருப்பீர்கள் என்றால் நான் உங்களோடு கூட சவால் விட ஆயத்தமாய் இருக்கிறேன். சகோதரன் பிரென்னாம் காட்சியை விட்டு கடந்து போன நாளிலிருந்து அந்த செய்தியை கொண்டு செல்லுகிறவர்களில் ஒருவர் கூட அந்த செய்தியை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு செல்லவில்லை. ஒருவரும் இல்லை. எங்கேயும் எந்த எழுப்புதலும் பற்றி எரியவில்லை. எந்த ஒரு சபையும் 5 விதமான ஊழியத்தோடு காணப்படவில்லை. எந்த ஒரு சபையும் 9 விதமான ஆவியின் வரங்களை பெற்றிருக்கவில்லை. ஒருவரும் கூட சுவிசேஷத்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு செல்லவில்லை. அதை எனக்கு காட்டும்படியாக யாராவது வர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அதை நிரூபிக்கும்படியாக யாராவது வரட்டும். தேவனால் மரித்தவரை உயிரோடு எழுப்ப முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரால் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்க முடியும். அங்கே எங்காவது ஒரு இடத்தில் புற்றுநோய் சுகமாக்கப்பட வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சற்று தேறியவர்கள் யாராக அங்கு இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அங்கே மரித்தவர்களில் சிலர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மேலும் கடல் கடந்து ஏதோ ஒரு காரியம் சம்பவித்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அது சுவிசேஷ முறைமையில் அல்ல, அதை குறித்தல்ல நான் பேசிக் கொண்டிருப்பது. சகோதரன் பிரென்னாம் பிரசங்கித்தது அந்த ஆப்பிரிக்காவை அசைத்த, அந்த இந்தியாவை அசைத்த அது போன்ற ஒரு சுவிசேஷத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சகோதரன் பேதுரு பிரசங்கித்த சுவிசேஷத்தை போன்ற ஒன்றை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது அவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள். நான் சகோதரன் பவுல் பிரசங்கித்த அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இயேசு பிரசங்கித்த அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் வல்லமையும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலுமாய் இருக்கிறது. அதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் லாம்பர்ட் தன்னுடைய சாட்சியை தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொண்டு முத்திரித்தார். ஆம் ஐயா, அதைத்தான் உங்கள் பாஸ்டரும் இத்தனை வருடங்களாக பிரசங்கித்து வருகிறார். இப்பொழுது இதன் பேரில் நான் இந்த உலகத்துக்கு சவால் விடுகிறேன். நீங்கள் டிரினிடாடுக்கும் வரும்பொழுது அவர்கள் அது தென் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் தென் அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது அவர்கள் மகத்தான எழுப்புதல் ஆப்பிரிக்காவில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் பொழுது இந்தியாவில் மிகப்பெரிய எழுப்புதல் சென்று கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜனங்கள் மகத்தான அற்புத அடையாளங்களோடு கூட 3ஆம் இழுப்பை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அங்கே கடந்து செல்லும் பொழுது அங்கே 1-2 சுகமளித்தலை காண்பீர்கள். மேலும் இங்கே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை வெறுக்கிற சில சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நல்ல பலன் காணப்படுகிறது. ஜனங்கள் விசுவாசத்தோடு அவர்களுடைய கூட்டங்களுக்கு கடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. அங்கே அவர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் கிரியை நடப்பித்தலையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். முடமான கால்கள் நேராக்கப்படுவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்படுவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இவ்வாறு பிரசங்கிக்கிறதை ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் நீங்கள் அற்புத அடையாளங்களை விசுவாசிப்பவர் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இல்லை ஐயா, நான் அதை விசுவாசிக்கிறேன். இதை கேட்கும் பொழுது இது அநேகரை கோபப்படுத்தும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த செய்தியை பின்பற்றுகிற மக்கள் செத்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சகோதரன் பிரென்னாமின் அனுபவத்தின் பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சகோதரன் பிரென்னாமின் கீழாக செய்யப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமை மற்றும் ரூபகாரம் குறித்து வாய் நிறைய பேசுவார்கள். ஆனால் அவர்களால் அதை உறுதிப்படுத்தி உற்பத்தி செய்து காண்பிக்க முடியாது. அவர்களால் ஏன் அப்படி செய்து காண்பிக்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் பெந்தேகோஸ்தேக்கு திரும்பி சென்றாக வேண்டும். அதுதான் சுலபமான பதில்.
நான் இந்த முழு உலகத்திற்கும் சவால் விடுகிறேன். இந்த செய்தியை பின்பற்றுகிறவர்கள் தகுதியான உடை உடுத்த மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆவியின் சந்தோஷம் இல்லை. அவர்களுடைய முகங்கள் தொலைக்காட்சிக்குள் இருக்கின்றன. அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உடலை இறுக்கிய உடைகளை அணிகிறார்கள். அவர்களில் அநேகர் விபச்சாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். சகோதரன் பிரென்னாமுடைய பரிசுத்தத்தின் தராதரத்தை செய்திக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் தேவனுடைய வல்லமையை உங்களால் ரூபகாரப்படுத்தி காட்ட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய வழியில் தான் வந்தாக வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். நீங்கள் உங்களை சுத்தமாக்கி கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்களைத்தான் இப்பொழுது செத்து போன இதே ஜனங்கள், ஆனால் ஒரு பேருக்காக அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, அவர்கள் சகோதரன் பிரென்னாமை நேசிக்கிறார்கள். அவர்கள் இந்த செய்தியை நேசிக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்கள் எல்லாரும் தாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போவதாக விசுவாசிக்கிறார்கள். எனக்கு யாராகிலும் என்னை இந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிற ஒரு சபைக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அங்கே ஆவியின் வரங்களின் கிரியை செய்வதை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் 5 விதமான ஊழியத்தை குறித்து பேசி அதை குறித்து பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் சபைகளில் ஏதாகிலும் ஒன்றில் 5 விதமான ஊழியங்களை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11-12 படியான ஒரு அப்போஸ்தலனை எனக்கு காட்டுங்கள். நீ ஒரு அப்போஸ்தலனாக உன்னை உரிமை கோரி கொள்வாயானால் ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளத்தை உன்னிடத்தில் நீ பெற்றிருக்க வேண்டும். சகோதரன் பவுல் ஒரு அப்போஸ்தலனுக்கான அடையாளத்தை தன்னிடத்தில் பெற்றிருப்பதாக கூறினான். ஆகையால் அது போன்றவரை எனக்கு காட்டுங்கள். ஆனால் இன்று இரவு என்னுடைய பொருள் அதுவல்ல. நான் கேட்கிறேன், தீர்க்கதரிசிகள் எங்கே? அதுவும் இருதயத்தை பகுத்தறிகிற மற்றும் மனவாட்டிக்கான தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்கள் உரைக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒரு எழுத்து விடாமல் நிறைவேறுகிற அப்படிப்பட்ட ஒரு அசலான தீர்க்க தரிசியை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை குறித்தோ சகோதரன் பிரென்னாம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார் என்பதை குறித்தோ நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் பேசிக் கொண்டிருப்பது அசலான தீர்க்க தரிசனங்களை குறித்து. சங்கத்தின் தீர்க்கதரிசி எனக்கு காட்டுங்கள். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட யாரும் நமக்கு இங்கு கிடையாது. உங்களுக்கு யாரும் இல்லை. மேலும் நீங்கள் தேவனுக்காக ஜீவித்து பரிசுத்தமாய் ஜீவிக்க பிரயாசப்படுவீர்கள் என்றால் அப்படிப்பட்டவர் யாரும் உங்களுக்கு இங்கே இல்லை. என் அருமை சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட எவரும் இந்த பிராந்தியத்தில் எங்குமே இல்லை. நியூயார்க்கில் எங்குமே இல்லை. இங்கிருந்து கலிபோர்னியா வரைக்கும் அப்படிப்பட்ட எவருமே இல்லை. இங்கிருந்து புளோரிடா வரைக்கும் யாருமே அவ்வாறு இல்லை. நான் சொல்லுவதை அது நிரூபிக்கிறது. ஆமையா, அவர்கள் கிரியைகளை காண்பிக்கட்டும். இப்பொழுது உங்களால் ஒரு அசலான தீர்க்கதரிசியை இந்த சங்கங்களின் நடுவில் இருந்து எனக்கு காட்ட முடியவில்லை என்றால் அப்பொழுது 5 விதமான ஊழியம் நமக்கு இல்லை என்பதையும் அந்த 5 4 விதமாக சுருங்கி விட்டது என்பதையும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். உங்களுக்கு இப்பொழுது 4 விதமான ஊழியம் தான் இருக்கிறது. மேலும் இப்பொழுது நீங்கள் நல்லது, நான் ஒரு அப்போஸ்தலன் என்று உரிமை கோரலாம். ஆனால் நண்பனே, இப்பொழுது ஒருவனை அப்போஸ்தலன் என்று நிரூபிப்பதற்கு பவுல் சொல்லுகிற அந்த வேதாகம தகுதிகளை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்றால் அப்பொழுது உங்களுக்கு 4 விதமான ஊழியம் 3 விதமாக சுருங்கிவிடும். இப்பொழுது கடைசி கால செய்தியில் அநேக ஆண்டுகளாக இருந்து வருகிற மக்கள் அவர்கள் ஒரு 5 விதமான ஊழியத்தை தாங்கள் பெற்றிருப்பதாக உரிமை கோரி ஆனால் 2 விதமான அல்லது 3 விதமான ஊழியத்தை தான் செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதில் சிலர் தங்களை மேய்ப்பர்கள் என்று உரிமை கோரி தங்களுடைய ஸ்தானத்தை கூட சரியாக அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்னுமாக அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்று சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மேய்ப்பன் என்பவன் சுவிசேஷத்தை சொல்ல போவதில்லை. அவர்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள். அதற்கான சுலபமான பதில் இதுதான். அது என்னவென்றால், தேவபுத்திரர் இன்னும் ஸ்தானத்தில் பொருத்தப்படவில்லை என்பதே. நமக்குள் குமாரர்கள் ஸ்தானத்தில் பொருத்தப்படுதல் தேவையா இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, சபையானது ஒழுங்கில் அமைக்கப்பட வேண்டும். மேலும் தேவபுத்திரர் ஸ்தானத்தில் பொருத்தப்பட வேண்டும். ஆனால் அவர்களோ அதை ஒத்துக்கொள்வதற்கு மிகவும் வெட்கப்படுகிறார்கள். இப்பொழுது வாருங்கள், நான் அறிவார்ந்த காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களில் யாராவது என்னை அமெரிக்காவில் உள்ள ஏதாவது ஒரு சபைக்கு கொண்டு சென்று அமெரிக்காவின் கடற்கரை அருகே இருக்கிற ஏதாகிலும் ஒரு சபையை கண்டுபிடித்து அங்கே என்னை அழைத்து செல்லுங்கள். அங்கே அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை ரூபகாரப்படுத்தி காண்பதை நான் காணட்டும். உங்களால் அதை எனக்கு காண்பிக்க முடியாது.
என்னாலும் இங்கிருக்கிற டிரினிடாடில் உங்களுக்கு அதை காண்பிக்க முடியாது. அவர்களால் ஆப்பிரிக்காவில் அதை எனக்கு காண்பிக்க முடியாது. அவர்களால் இந்தியாவில் அதை எனக்கு காண்பிக்க முடியாது. அவர்களால் ஜெர்மனியில் அதை எனக்கு காண்பிக்க முடியாது. நான் உலகத்திற்கு சவால் விடுகிறேன். கடைசி கால செய்தியை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த உண்மையின் பேரில் நான் சவால் விடுகிறேன். நீங்கள் ஒரு செத்த ஒரு கூட்ட ஜனங்களா இருந்து கொண்டு அது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் மரித்தவர்களா இருந்து நீங்கள் மரித்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது பரவாயில்லை. ஆனால் நீங்கள் மரித்தவர்களாக இருந்து உங்களை உயர்த்தி காட்டுவதற்காக தேவனுடைய வல்லமையை நீங்கள் மறுதலிப்பீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் 2 தரம் செத்தவர்களாயும் வேரோடு பிடுங்கப்பட்டு போனவர்களாயும் இருப்பீர்கள். வாருங்கள், நாம் உண்மையை சந்திப்போமாக. சகோதரன் பிரென்னாமுடைய செய்தியை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் புற்றுநோயால் வியாதியினால் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காச நோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எய்ட்ஸ் வியாதியினால் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ என் சகோதரனே, அவர்கள் பாலியல் நோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் உதவியற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். நம்மால் ஒருவருக்கொருவர் கூட உதவி செய்ய முடியாமல் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் 6 மாதம் ஜெபிக்கிறீர்கள், 2 வருடம் ஜெபிக்கிறீர்கள், 3 வருடமாக ஜெபிக்கிறீர்கள். ஆனால் அந்த புற்றுநோய் வியாதிக்காரர் தொடர்ந்து மரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். எங்கோ ஏதோ தவறு இருக்கிறது. ஆனால் அந்த தவறு என்ன என்று எனக்கு தெரியும். நமக்கு இன்னொரு பரிசுத்தாவியின் ஊற்றப்படுதல் அவசியமா இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நமக்கு மனவாட்டியின் எழுப்புதல் அவசியமா இருக்கிறது. அதுதான் அந்த காரியத்தின் உண்மை. இந்த சத்தியத்தை நீங்கள் எல்லா இடத்திலும் காண முடியாது. நண்பனே, ஜனங்கள் ஒரு செயற்கையான சுகமளிக்கும் எழுப்புதலை உற்பத்தி செய்ய முயற்சிப்பதை தான் நீங்கள் காண்பீர்கள். ஆம், ஒரு செயற்கையான தீர்க்க தரிசனம். ஆம், இது போன்ற பகட்டுகளை எல்லாம் பெயரளவு பெந்தேகோஸ்தேயில் நாம் பார்ப்பது வழக்கம். ஆனால் நாமோ அசலான ஒன்றுக்காக போராடி வருகிறோம். ஓ ஆம், இப்பொழுது அந்த உண்மையை தான் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செய்தியில் இருக்கிற ஜனங்களை நான் அவமதிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் எல்லாரும் எங்களுடைய சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். ஆனால் இருக்கின்ற நிலைமையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆமையா, எங்கேயும் எந்த எழுப்பதிலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கவில்லை. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் கிரியை செய்கிற 9 விதமான வரங்களை எந்த சபையிலும் நீங்கள் சென்று காண முடியாது. ஒன்றிலும் கூட. மக்கள் ஏதோ ஒரு வியாதியினாலே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் சீக்கிரத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகிறோம் என்கிறார்கள். கூடாத காரியம். பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கிற இந்த செத்த நிலையில் நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகிறீர்களா? தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார், தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான விசுவாசம் கூட உங்களிடத்தில் இல்லை. எடுத்துக் கொள்ளப்படுதலை நீங்கள் மறந்து விடுங்கள் என்றார். ஆம், அவர் சொன்னார், நாம் தேவனுடைய வல்லமை குறித்து பேசுவோம். மார்க் 16 குறித்து பேசுவோம். பரிசுத்த யோவான் 14:12 குறித்து பேசுவோம். ஆவியின் வல்லமையும் கிரியை நடப்பித்தலும் குறித்து நாம் முதலில் பேசுவோம். அதன் பிறகு எடுத்துக் கொள்ளப்படுதலில் போவதை குறித்து நீங்கள் பேசலாம் என்றார். முடிவு வருவதற்கு முன்பாக இந்த சுவிசேஷம் வல்லமையோடு பிரசங்கிக்கப்படும். அந்த ஒரே வழியில்தான் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். யாராவது என் சவாலை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? நான் கடந்த 35 வருடங்களாக இந்த சவாலை விட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு செய்தி ஊழியரால் கூட அந்த சவாலை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நான் அவர்களுடைய செத்த நிலைமையை குறித்து அவர்களுக்கு சொன்னேன். மேலும் அது ஏன் அப்படி இருக்கிறது என்றும் கூட சொன்னேன். மேலும் நான் அவர்களை அப்படியே ஒரு குழப்பத்தில் விட்டுவிடவில்லை. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட போகிறது என்பதையும் அவர்களுக்கு சொன்னேன். ஓ ஆம், மேலும் நம்மிடத்தில் அதற்கு பதில் இருக்கிறது. சகோதரனே, நான் உனக்கு ஒன்றை சொல்லட்டும். இந்த முழு காரியமும் ஒரு செத்த ஸ்தாபனத்தின் நிலைக்கு கொண்டு வருகிறது. ஒரு செத்த ஸ்தாபனத்தை போல அறிவு கூர்மையான பேச்சு. ஆமையா, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், படக்காட்சி நிகழ்ச்சிகள், வானொலி நிகழ்ச்சிகள், புத்தி கூர்மையான பேச்சு, அவ்வளவு பேரும் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாகத்தான் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். வியாதி, அவர்கள் மத்தியில் தேவ ஆவியானவர் அசைவாடுவதை கூட உங்களால் காண முடியாது. மேலும் ஏன் அவர்கள் தங்கள் சபைகளில் இது போன்ற வேகமாக இசைக்கும் இசைகளை கொண்டு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜனங்களை பிடித்து வைப்பதற்காகத்தான். விளையாட்டுகளை அவர்கள் ஏன் உள்ளே கொண்டு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜனங்களை பிடித்து வைப்பதற்காக. மற்றும் மலையேற்றம் போன்ற காரியங்களை எல்லாம் அவர்கள் ஏன் கொண்டு வந்தார்கள் என்று தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் வேசித்தனங்களும் கூட வாலிப பிள்ளைகளை பிடித்து வைப்பதற்காகத்தான். தேவனுடைய தீர்க்கதரிசி விளையாட்டுகளை உச்சகட்டமாக சென்று கண்டனம் செய்திருக்கும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள் என்றால் நான் அவர்களை தேசத்தை விட்டே விரட்டி விடுவேன் என்று. அப்படித்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார். ஆகவே இப்பொழுது இவர்கள் இருக்கிற இந்த செத்த நிலையில் காரணத்தினால் அவர்கள் உலக பிரகாரமான இசையை சபைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள்.
முறைகேடான உடைகளை அவர்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். ஜனங்களை பிடித்து வைப்பதற்கான விளையாட்டுகளை அவர்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். ஏனென்றால் தேவனுடைய வல்லமையை குறித்தும் பரிசுத்தாவின் கிரியை நடப்பித்தலை குறித்தும் தேவனுடைய தீர்க்கதரிசி வகுத்த தரிசனங்களை அவர்கள் காண தவறிவிட்டார்கள். உங்களால் அவர்கள் மத்தியில் தேவனுடைய பிரசனத்தை காண முடியாது. அது வெண்கலத்தை போல் இருக்கிறது. அவர்களுடைய சில சபைகளுக்குள் செல்லும் பொழுது ஒரு கத்தோலிக்க சபைக்குள் செல்வது போல் இருக்கிறது. ஆவியே இல்லை, சந்தோஷமே இல்லை, பிரசன்னம் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுகிற பாடல்கள் இல்லை. இந்த செய்தியானது அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாகத்தான் இறங்கி போய்விட்டது. மேலும் இப்பொழுது அவற்றுக்கெல்லாம் மேலாக அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல போவதாகவும் உரிமை கோரிக் கொள்கிறார்கள். மேலும் அந்த மகத்தான கட்டளையை புத்தகங்களை கொண்டு செல்வதன் மூலமாகவும் ஒலிநாடாக்கள் மூலமாகவும் வல்லமை இல்லாமல் செய்தியை வெளியே கொண்டு செல்வதன் மூலமாகவும் அந்த மகத்தான கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவதாக உரிமை கோரிக் கொள்ளுகிறார்கள். அதுதான் அந்த மகத்தான கட்டளை என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அது தவறு என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிற உங்களுடைய செத்த நிலைமையில் நீங்கள் அந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்வதாகவும் அந்த மகத்தான கட்டளையை நிறைவேற்றுவதாகவும் உரிமை கோரி வருகிறீர்கள். நான் இப்பொழுது ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன். மேற்கோள் வில்லியம் பிரென்ஹாம். அவர்கள் துவக்கத்தில் உன்னதத்திலிருந்து பலன் வருகிற வரைக்கும் காத்திருந்தார்கள். ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒன்று. அது அவர்களுடைய முழு ஜீவியத்தையே மாற்றி போட்டு ஏதோ ஒன்றை கொண்டு அவர்களை கொழுந்து விட்டு எரிய செய்தது. அதுதான் உலகத்தை சுவிசேஷமயமாக்கியது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி அதை பாடம், எழுத்து மற்றும் கணிதத்தின் மூலமாக செய்ய முடியும்? இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. படிக்கவும் எழுதவும் கணக்கு போடவும் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷம் என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமையும் கிரியை நடப்பித்தலுமாயிருக்கிறது. பின்வரும் வார்த்தைகளை கவனியுங்கள். அப்பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஆதி முதலாய் அவ்வாறு இருக்கவில்லை என்கிறதான செய்தி 1960 வருடம். எந்த காரியத்துக்காக எதிராக சகோதரன் பிரென்ஹாம் போராடினாரோ அதே காரியத்தை தான் அவர்கள் தங்களுக்குள்ளாக சேர்த்து கொண்டார்கள். சகோதரன் பிரென்ஹாம் வந்தபோது அவர்கள் அவருக்கே சொல்ல முயற்சித்தார்கள். சுவிசேஷமானது வல்லமையோடு செல்ல வேண்டியதில்லை, அது வார்த்தையில் மாத்திரம்தான் செல்ல வேண்டும் என்று. சகோதரன் பிரென்ஹாம் துவக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் அதற்கு எதிராக போராடினார். இப்பொழுது மல்கியா 4 பின்பற்றுகிறவர்கள் சரியாக திரும்பி சென்று சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு இந்த பதிலீடான காரியங்களை ஸ்தாபனங்களில் இருந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதை பார்த்துதான் நான் கை கட்டி கொண்டு சும்மா நிற்க வேண்டுமா? அல்லது நான் உங்களிடத்தில் வந்து அவர்கள் செய்வது உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற முறை ஆகையால் சீக்கிரத்தில் உலகத்திற்கு முடிவு வரப்போகிறது, நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் அப்படியே போய்விடப் போகிறோம் என்று பொய் சொல்ல வேண்டுமா? அப்படி செய்தால் நான் ஒரு ஏமாற்றுக்காரனாய் இருப்பேன். அதுவல்ல சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற விதம். ஆனால் உண்மையான சுவிசேஷம் வல்லமையோடு புறப்பட்டு போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்னொரு பரிசுத்தாவியின் ஊற்றப்படுதல் இருக்க போகிறது. மேலும் சரியாக இப்பொழுது இந்த பூமியின் மேல் காணப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் அதுதான் பதிலாக அமைய போகிறது. மேலும் அந்த ஊற்றப்படுதல் நாம் இத்தனை ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கிழக்கில் தான் சம்பவிக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை கற்பிக்க வேண்டும் என்கிற நோக்கமும் எனக்கு இல்லை. அது நம்முடைய தனிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது. மேலும் அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் வேத வாக்கியங்களில் இருக்கின்றன. அதை விசுவாசிப்பதற்கு நமக்கு போதுமான தீர்க்க தரிசனங்களும் இருக்கின்றன. அந்த ஊற்றப்படுதல் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் கிழக்கு பாகத்தில் இருந்துதான் சம்பவிக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கிழக்கிலிருந்து ஒரு மகத்தான எழுப்புதல் உடைத்து கொண்டு எழும்ப போகிறது. மேலும் அங்கே இருந்து அது கலிபோர்னியாவிற்கு கடந்து சென்று கலிபோர்னியா மூழ்குவதற்கு முன்பாக கடைசியாக சாட்சி பகிரும். நண்பனே, கர்த்தர் கலிபோர்னியாவை அப்படியே கடலுக்குள் அமிழ்த்து விட மாட்டார். ஒரு சந்ததி கடந்து சென்றிருக்கிறது. அந்த ஜனங்களோடு தேவனுடைய தீர்க்கதரிசி சண்டை போட்ட பிறகு சுவிசேஷத்தை அதுவரைக்கும் கேள்விப்பட்டிராதவர்களும் சகோதரன் பிரென்ஹாமை ஒருபோதும் அறிந்திராதவர்களும் செய்தியை ஒருபோதும் புறக்கணித்திராதவர்களுமாகிய சிறு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் கணக்கு சொல்லும் வயதை அடைந்தார்கள். ஆமையா, அவர்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டாக வேண்டும். அங்கே கிழக்கிலே ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இருக்க போகிறது. மேலும் அது அங்கிருந்து கடந்து சென்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஊடாக கடந்து சென்று கலிபோர்னியா மூழ்குவதற்கு முன்பாக மேற்கை அடைய வேண்டும். மேலும் ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷமானது உலகமெங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.
தேவன் கலிபோர்னியாவில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிக்கப் போகிறார் என்று நான் சொல்லவில்லை. என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் சொல்வதெல்லாம் இந்த சுவிசேஷம் சாட்சியாக அமெரிக்க தேசம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் என்றுதான். அவர்கள் அந்த கடைசி சாட்சியை பெற்றிருக்க போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வில்லியம் பிரென்னாமை புறக்கணித்து விட்டார்கள். தேவன் அமெரிக்காவின் மேல் அழிவை கொண்டு வருவதற்கு முன்பாக அவர்கள் கடைசி சாட்சியை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்கு கடைசி சாட்சி இருக்க வேண்டும். அது அமெரிக்காவில் மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு ஏதுவாக இராது. அவர்கள் தங்களுடைய நாளை பெற்றிருந்தார்கள். இப்பொழுது 3ஆம் இழுப்பை உங்களால் இங்கே வைக்க முடிந்தால் நீங்கள் ஒன்றை காண்பீர்கள். 3ஆம் இழுப்பு முற்றிலும் இழக்கப்பட்டவர்களுக்கானது. அது சபைக்குமானது. ஆகவே 3ஆம் இழுப்பை முற்றிலும் இழக்கப்பட்டவர்களுக்கு வல்லமையோடு கூட சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்படியாக வெளியே புறப்பட்டு போக போகிறது. வில்லியம் பிரென்னாமை கேள்விப்பட்ட ஒவ்வொன்றுக்கும், பகுத்தறிதலை கண்டிருக்கிற ஒவ்வொன்றுக்கும், அவருடைய செய்திகளை கேட்ட ஒவ்வொன்றுக்கும் அந்த தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அருகில் வந்து பரிசுத்தாவின் வல்லமையையும் ரூபகாரப்படுத்தலையும் கண்டு அதை அவமதித்த அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. அவர்கள் இழக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் குருடாகி போனார்கள். அவருடைய ஊழியத்தின் கீழாக அமர்ந்திருந்த சுவிசேஷகனையும் சேர்த்து அவருடைய ஊழியத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதித்த அந்த எல்லா நாய்களும் தாங்கள் சகோதரன் பிரென்னாமுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று நினைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் எடுத்துக்கொள்ள மறுத்து அந்த மணி நேரத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்த எல்லா மகத்தான சுவிசேஷகர்களும் அவர்கள் எல்லாரும் இழக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கடைசி சாட்சியை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். ஏனென்றால் சகோதரன் பிரென்னாமை நிராகரித்த பிறகு அடுத்த ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. அவர்களும் அந்த சுவிசேஷத்தை கேட்டாக வேண்டும். அதன் பிறகு அவர்கள் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்தில் இருக்கிற பெருமை பிடித்த ஆவி, இஷ்டம் போல ஜீவிக்கிற ஜீவியம், இந்த தேசத்தை மேற்கொண்டிருக்கிற எல்லா பொல்லாப்புகளும் இருக்கிறபடியால் ஒரு சில மக்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அது அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் மிக நீண்ட நாட்களுக்கு இருக்க போவதில்லை. தேவ மனிதன் சொல்லி இருக்கிறார், அது ஓர் 2 வாரங்களுக்கு இந்த தேசத்தில் இருக்கலாம் என்று. ஏனென்றால் 6 மாத காலங்களுக்குள்ளாக அது உலகம் முழுவதையும் சென்றடைய வேண்டும். இங்கே இந்த நிலையில் இருந்து கொண்டு அதன் பிறகும் நண்பனே, அவர்கள் தேவனுடைய வல்லமையை மறுதலித்து விட்டு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல போகிறதாக என்னிடம் சொல்ல பார்க்கிறார்கள். உங்களால் ஒருபோதும் என்னை அந்த காரியத்தை நம்ப வைக்க முடியாது. சுவிசேஷமானது வல்லமையோடும் பரிசுத்தாவியின் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு செல்லப்பட வேண்டும். மேலும் இப்பொழுது மல்கியா 4 இருக்கிறவர்களுடைய பிரச்சனை என்ன என்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். மல்கியா 4 உள்ளவர்களின் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வதில் ஸ்தாபனங்கள் கொடுத்த பதிலீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் சுவிசேஷத்தை வல்லமையோடும் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு செல்வதற்கு வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன தீர்க்கதரிசிக்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். சகோதரன் பிரென்னாம் அவருடைய செய்தியை பிரசங்கித்ததிலிருந்து அவருடைய அனைத்து செய்திகளின் தரிசனமும் என்னவென்றால், சுவிசேஷத்தை உலகம் முழுவதிலும் கொண்டு செல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலோடு கூட வந்து சபையை ஒழுங்கில் அமைக்கும்படியாக ஒவ்வொருவரும் முகங்குப்புற விழுந்து தேம்பி அழுது தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு பதறலுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதே அதுதான் அந்த தரிசனம். மேலும் அது தரிசனம் மாறவே இல்லை. அந்த செய்தியை பின்பற்றுகிற எவராவது அந்த தரிசனத்தை இன்னுமாக பிடித்துக் கொள்ளவில்லை என்றால், அந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் அவர்கள் ஜீவியங்களில் வருவதும் சபைக்குள் வருவதும் தான் மிகவும் முக்கியமான காரியம். அதை பார்க்க தவறியவர்கள் மல்கியா 4 செய்தியை தவறவிட்டு விட்டார்கள். மோசேயினுடைய மிக முக்கியமான செய்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சென்றடைவதாக இருந்தது. அந்த தரிசனத்தை இழந்துவிட்ட ஒவ்வொருவரும் வனாந்தரத்திலேயே அழிந்து போனார்கள். சகோதரன் பிரென்னாம் தன்னுடைய செய்திகளிலேயே மிகவும் முக்கியமான செய்தி அடையாளம் என்று சொன்னார். அது ஏன் அடையாளமாக இருக்க வேண்டியதாக இருந்தது? அந்த அடையாளத்தின் தான் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் கட்டப்பட்டிருந்தது. ஏன் அவர் சொன்னார் அதுதான் அவருடைய முழு ஊழியத்தின் முக்கிய நோக்கம் என்று? அந்த செய்திதான் முத்திரைகளின் செய்தியை தொடர்ந்து வர வேண்டியதா இருந்தது. பதறல் என்கிற செய்தி 1963ஆம் ஆண்டு பிரசங்கிக்கப்பட்டதில். அப்படி என்றால் ஏன் ஜனங்கள் அந்த அடையாள செய்தியை அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் முக்கியமான செய்தியாகவும், தங்களுடைய பிரசங்கத்தின் முக்கிய செய்தியாகவும், தங்களுடைய சபையின் முக்கிய செய்தியாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அவர்கள் ஏன் என்னை போல் பிரசங்கிக்க கூடாது? அவர்கள் ஏன் உங்களை போல் பிரசங்கிக்க கூடாது?
அவர்கள் ஏன் லாம்பட்டை போல் பிரசங்கித்து ஜனங்களிடம் நாம் இன்னுமாக ஒரு ஊற்றப்படுதலை பெற வேண்டியது அவசியமா இருக்கிறது, ஆகையால் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்கள் உடையை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை விட்டு விட வேண்டும், நீங்கள் உங்கள் விளையாட்டு மைதானத்தை விட்டுவிட வேண்டும், நீங்கள் உங்கள் ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏன் அவர்கள் பிரசங்கிக்க கூடாது? ஆனால் அவர்கள் செய்தியை தவறவிட்டார்கள், அவர்கள் இலக்கை தவறவிட்டு விட்டார்கள். ஓ ஆம், அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமேன். கைப்பிரதிகள், புத்தகங்கள், ஒளிநாடாக்கள், இன்னும் வேறு என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் பதிலீடாக எடுத்துக்கொண்டு அதன் பிறகு தேவனுடைய வல்லமையை மறுதரிக்கிற எந்த ஒன்றும் ஒரு வேத புரட்டாயிருக்கிறது. ஏனென்றால் அது சகோதரன் பிரண்ணாமின் செய்திக்கு முரண்பட்டதாகவும் வேதாகமத்திற்கு முரண்பட்டதாகவும் இருக்கிறது. ஓ ஆமேன். பிரியமானவர்களே, ஒருவேளை யாராகிலும் ஒரு கைப்பிரதியோ ஒரு புத்தகத்தையோ ஒரு ஒளிநாடாவையோ பயன்படுத்தினால் அதற்கு விரோதமாக எங்களுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு அதுதான் எல்லாம் என்று சொல்லி சபைக்குள் வரவேண்டிய தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கும் போது நீங்கள் ஒரு சீர்கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்களும் கைப்பிரதிகளை உபயோகிக்கிறோம், நாங்களும் புத்தகங்களை பயன்படுத்துகிறோம், நாங்கள் ஒளிநாடாக்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் சபைக்கு வரவேண்டிய ஒரு வல்லமையை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இப்பொழுது அதை ஏதோ கடமைக்காக நாங்கள் பிரசங்கிக்கவில்லை. அதுதான் எங்களுடைய இருதயத்தின் துடிப்பாய் இருக்கிறது, அதுதான் எங்களுடைய ஒவ்வொரு செய்தியின் இலக்காய் இருக்கிறது. ஜனங்கள் அந்த ஊற்றப்படுதலை பெற்றுக்கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்துகிற முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். ஆம் ஐயா, ஊற்றப்படுதலை பிரசங்கிக்க ஆரம்பித்தவர்கள் அநேகர். ஆனாலும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு தெரியவில்லை. பெந்தேகோஸ்தே நாளில் அந்த ஊற்றப்படுதல் அன்றைக்கு வந்த பொழுது முழு உலகத்திலும் ஒரே இடத்தில் தான் அது வந்தது. இப்பொழுது நான் இவர்களை கேட்கிறேன், அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று. அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே வந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் அதே நேரத்தில் சமாரியாவுக்கு வரவில்லை, அதே நேரத்தில் ஜப்பானுக்கு வரவில்லை, அதே நேரத்தில் எகிப்துக்கு வரவில்லை. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தது, அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு வந்தது. நாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அறிந்திருந்த ஒரு கூட்டம் மக்களிடம் அது வந்தது. அவர்களுக்கு அந்த ஊற்றப்படுதலை குறித்த ஒரு வெளிப்பாடும் இருந்தது. ஊற்றப்படுதலை பெறுவதற்கு முன்பாக அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் இயேசு என்கிற ஒரு மனிதனை சந்தித்தார்கள். அவர் அவர்களிடம் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், அப்பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த அந்த வெளிப்பாடு அந்த ரோம முத்திரையின் கீழாக இருந்து வந்தது. அதுதான் கர்த்தருடைய வருகையில் அவரை பிடித்து வைத்திருந்த கடைசி முத்திரையாயிருந்தது. அந்த ரோம முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது அப்பொழுது ரோம முத்திரையின் கீழாக இருந்து வந்த கர்த்தருடைய வருகையானது முதலில் ரகசியத்தில் இருந்தது. அது ஒரு பொதுப்படையான ஊழியம் அல்ல. வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று கேளுங்கள். அவர் அவர்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்பித்தார். மேலும் அதில் ஒரு காரியம் என்னவென்றால், அந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை பெறுவதற்கு அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பது. ஆகவே அது ஏதோ ஊற்றப்படுதல் 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 என்று ஆளாளுக்கு சொல்லிக் கொள்வதல்ல, அதனுடைய வெளிப்பாட்டை பெற்றிருப்பதுதான் முக்கியம். இப்பொழுது அது ஒரு பாடலை போலாகிவிட்டது. ஆம், மேலும் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கே 2 விதைகள் நடப்பட்டன. ஒன்று வெள்ளை உடை உடுத்திய மனிதனால், இன்னொன்று கருப்பு உடை உடுத்திய மனிதனால். அதன் பிறகு அங்கே ஒரு வறட்சி உண்டானது. பாருங்கள், நான் சொல்லுகிறேன், அங்கே செய்தியிலே ஒரு வறட்சி உண்டானது, தரிசனத்திலே அங்கே ஒரு வறட்சி உண்டானது. கோதுமையானது தன் தலையை உயர்த்தி எனக்கு மழையை தாரும், எனக்கு மழையை தாரும் என்று கேட்டது. கலையும் கூட தலைகளை உயர்த்தி எனக்கு மழையை தாரும், எனக்கு மழையை தாரும், எனக்கு மழையை தாரும் என்று கேட்டது. அது வேதாகம தீர்க்க தரிசனின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அது வில்லியம் பிரண்ணாமின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இப்பொழுது எல்லாருமே ஒரு மழைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மழை எங்கே வருகிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மேலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் 1967 அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருந்தார், சரியாக கிழக்கிலிருந்து. மேலும் அவர் பேசின அந்த காரியத்திற்காக தன் ஜீவனையே இழந்தார். அது எங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம். உங்களுக்கோ
மல்கியா 4 பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த செத்த நிலையிலேயே எடுத்துக் கொள்ளப்படுதல் போகிறார்கள் என்று எனக்கு சொல்ல பார்க்கிறீர்கள். முற்றிலுமாக இல்லை. அவர்களால் அதை குறித்து என்னை இணங்க செய்ய முடியாது. தேவன் அவர்களை முதலில் விளையாட்டு மைதானத்திலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். விபச்சாரக்காரனை பிரசங்க பீடத்திலிருந்து பின்னால் இருந்து முதலாவது எடுக்க வேண்டும். குட்டை பாவாடை உடுத்திக் கொண்டு செய்திக்கு முரண்பட்ட விதத்தில் குதிங்கால் உயர செருப்பை அணிந்து கொண்டிருக்கிற சகோதரியை தேவன் முதலில் வெளியே எடுக்க வேண்டும். அதுவரைக்கும் அது கூடாத காரியம். அவரால் அப்படி செய்யவே முடியாது. இல்லை ஐயா. ஆகவே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், சகோதரன் பிரண்ணாம் தன் வாழ்நாள் முழுவதும் எதற்கு எதிராக போராடினாரோ அந்த பதிலீடான முறையாகிய சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற முறைமையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சரியான வித்தை அதனுடைய அசலான விதத்தில் அவர்கள் செய்து காண்பித்தார். சரியான விதத்தை அதனுடைய அசலான விதத்தில் அவர் செய்து காண்பித்தார். எல்லோருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கான அப்போஸ்தல முறைமையை அவர் காண்பித்தார். அதே ஆவிக்குள்ளாக அவர்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் முயற்சித்தார். அவர் தன் முதுகை திருப்பினதிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர் அப்பாலே போனவுடனே அவர்கள் கல்வி அறிவு சார்ந்த முறைமையை தங்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். என் சகோதரனே, மேலும் இப்பொழுது அங்கே ஒரு உபதேசம் காணப்படுகிறது. அது ஒரு செத்த வேத புரட்டாக இருக்கிறது. அந்த வேத புரட்டு என்ன சொல்லுகிறது என்றால், உரைக்கப்பட்ட வார்த்தையின் புத்தகங்களும் ஒளிநாடாக்களும் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறது என்றும், எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிப்பதற்கு முன்பாக சீக்கிரத்தில் அது உலகம் முழுவதும் சென்றடையும் என்றும் சொல்லுகிறார்கள். அதுதான் சுவிசேஷமானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுதல் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு பொய். ஆம், சகோதரன் பிரண்ணாம் மரித்த நாளிலிருந்து அவர்கள் இதை சொல்லி வருகிறார்கள். நாம் இன்றைக்கு பெற்றிருப்பதெல்லாம் வெறும் சத்தம்தான். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. சகோதரன் பிரண்ணாம் மரித்து விட்டார். ஆனால் இப்பொழுது அவருடைய சத்தத்தை நாம் ஒலிநாடாக்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு வேத புரட்டு. இப்பொழுது அவர்கள் ஒரு பதிலீட்டு வழியை, ஆல்டர்னேட் வே எடுத்துக்கொண்டார்கள். சகோதரன் பிரண்ணாம் கண்டனம் பண்ணின அதே காரியம், அவர் எதிர்த்து போராடியதும் அவரை எதிர்த்து போராடியதுமாகிய அதே பதிலீட்டு முறையை செய்தி விசுவாசிகள் திரும்ப சென்று தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் செய்தியை கொண்டு செல்வதில் ஒளிநாடாக்கள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் செய்தியை கொண்டு செல்கிற அந்த பதிலீட்டு முறைமையை எடுத்துக்கொண்டார்கள். என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். புத்தகங்கள் செல்ல வேண்டும் தான், ஒளிநாடாக்களும் செல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒவ்வொன்றும் செல்ல வேண்டும். ஆனால் அவற்றையே நீங்கள் முற்றிலுமானதாக ஆக்கும் பொழுது, அதையே உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கான அந்த மகத்தான கட்டளையை நிறைவேற்றுகிற விதம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த விதத்தில் தான் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு வேத புரட்டனாய் இருக்கிறீர்கள். நீ ஒரு வேத புரட்டை பிரசங்கிக்கிறாய். நீ இயேசு கிறிஸ்துவின் அந்த மகத்தான கட்டளைக்கு எதிராய் வருகிறாய். ஆம் ஐயா, நான் இப்பொழுது வாசித்து காண்பித்த தீர்க்கதரிசியின் எல்லா மேற்கோள்களையும் நீ மறுக்கிறாய். அது அப்படி அல்ல. அது அந்த விதமாக செல்வதில்லை. இதே காரியங்களுக்குத்தான் சகோதரன் பிரண்ணாம் ஸ்தாபனங்களிடம் சண்டையிட்டார். நான் என்ன வாசிக்கிறேன் என்று உங்களால் காண முடியவில்லையா? நல்லது. இப்பொழுது நண்பனே, நான் ஒன்றை உனக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், அதாவது செய்தியானது முழு உலகத்திற்குள்ளும் உரைக்கப்பட்ட வார்த்தையின் புத்தகங்கள் மூலமாகவும் ஒளி பேழைகள் மூலமாகவும் தான் கடந்து செல்கிறது என்று அவர்கள் சொல்லுவது சரி என்றால், அப்பொழுது தீர்க்க தரிசனத்தில் பார்த்த அந்த இந்தியாவில் இருக்கிற அந்த இந்தியர்கள் எல்லாரும் இழக்கப்பட்டு போனார்கள். மேலும் அந்த மகமதியர்கள் இழக்கப்பட்டு போனார்கள். நான் அதை சகோதரன் பிரண்ணாமின் வார்த்தையிலிருந்து மேற்கோளிடப் போகிறேன். மேற்கோள், வில்லியம் பிரண்ணாம். அப்பொழுது அந்த மகமதியன் அவரிடம் சொன்னான், முகமது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதை குறித்து மாத்திரமே எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உங்கள் இயேசுவோ அவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே பிரசங்கிகளாகிய நீங்கள் அதை உற்பத்தி செய்கிறதை நாங்கள் முதலில் காணட்டும்.
அதன் பிறகு இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம் என்று அவர் சொன்னார். சகோதரன் பிரண்ணாமே, நான் என் கால்களில் இவ்விதமாக தரையை சுரண்டிவிட்டு அப்படியே பேச்சை மாற்றி விட்டு நகர்ந்து சென்று விட்டேன் என்று தோற்று போய்விட்டீர்கள். நிச்சயமாக உங்களால் முடிந்ததெல்லாம் அதுதான், அது நிச்சயம். அவர்களால் கொஞ்சம் வரலாற்றையும் கொஞ்சம் வேத கல்வியையும் எடுத்து அடுத்தவர் செய்வது போல செய்து காண்பிப்பது மாத்திரமே அவர்களால் செய்ய முடியும். அவன் சொன்னான், இப்பொழுது இயேசு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவன் சொன்னான், நீங்கள் மார்க் 16 குறிப்பிடுகிறீர்கள், அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது என்று சொல்லி அவன் சொன்னான், நாங்கள் அந்த பாகத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் விசுவாசிப்பதில்லை, அது ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிப்பதில்லை என்று சொன்னான். அப்படி என்றால் எப்படிப்பட்டதான ஒரு வேதாகமத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? அதில் பாதி ஆவியினால் ஏவப்பட்டதும் மற்ற பாதி ஆவியினால் ஏவப்படாததுமா? அப்படி என்றால் எது சரி, எது தவறு? அவன் கேட்டான், அப்படி என்றால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை குறித்து என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதில் ஒரு பாதி ஆவியினால் ஏவப்பட்டது என்று. யோவான் 14:7 குறித்து என்ன? அவன் கேட்டான், லூக்கா 20 குறித்து என்ன? அல்லது லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை குறித்து என்ன? நீங்கள் உங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று. அதன் பிறகு அவன் கேட்டான், உங்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருந்தால் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அதே விதமான காரியங்களை எங்களால் காண முடியவில்லை என்று கேட்டான். கடைசியாக அவன் சொன்னான், பிரசங்கிகளாகிய நீங்கள் சொல்லுகிற காரியங்களை உற்பத்தி செய்து காட்டுங்கள், அப்பொழுது மகமதியார்களாகிய நாங்கள் உங்கள் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று. இயேசுவுக்காக எதிர்பார்த்து இருத்தல் 1954ஆம் வருடம். ஓ பிரியமானவர்களே, இந்த மகமதியர்கள் எல்லாரும் ஒரு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை திரும்ப வந்து சுவிசேஷத்தை கிரியை நடப்பித்தலோடு செய்து காண்பிப்பதை காண வேண்டும் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையின் புத்தகங்கள் தேவையில்லை. அவர்கள் ஒளி பேழைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் யாரோ ஒருவர் வந்து வேதாகமத்தை மறுபடியும் ஜீவிக்க செய்வதை காண விரும்புகிறார்கள்.